நக்கல் நையாண்டி சமூகத்தை பற்றிய பார்வை என்ற பின்னணியை எடுத்த பெர்னாட் ஷா வாழ்க்கையின் வெகு சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். ஜோன் ஆஃப் ஆர்க் என்னும் வீரப்பெண்மணியை இங்கிலாந்து தேசத்தவர் திட்டமிட்டு கொன்றதாக வரலாறு சொன்னபொழுது அவரவரின் பார்வையும் சரியே என்கின்ற தோணியில் நாடகம் எழுதுகிறார் பெர்னாட் ஷா. அந்த நாடகம் பெர்னாட் ஷாவுக்கு நோபல் பரிசு மற்றும் ஆஸ்கார் விருதை வாங்கி தந்தது. இன்றைக்கும் அது ஒரு சாதனைதான். நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டவுடன் பெர்னாட் ஷாவுக்கு ஒரு கால் செய்கிறார்கள். உங்களுக்கு நோபல் பரிசு ஷா என்கிறார்கள். அதற்கு எல்லா விருதையும் நானே எனக்கு கொடுத்து கொண்டு விட்டேன் என பெர்னாட் ஷா சொல்ல, இது நீங்கள் எழுதிய ஜோன் ஆஃப் ஆர்க் நாடகத்துக்காக என்றது எதிர்முனை. அது போன வருடம் எழுதியது. உயிருக்கு தண்ணீரில் மூழ்கி போராடி கொண்டிருந்தவனுக்கு கரை சேர்ந்ததும் லைஃப் ஜாக்கெட் தருவதைப் போல இருக்கிறது என்ற பெர்னாட் ஷா அந்த விருதை வாங்கி கொள்ள போகவே இல்லை. வந்த பணத்தையும் இலக்கிய பணிகளுக்காக கொடுத்து விட்டார். ஷேக்ஸ்பியரை விட எனக்கு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அதிகம் தெரியும் என்றார் பெர்னாட் ஷா. அது உண்மையே. அதே போல ஷேக்ஸ்பியரின் எழுத்தை விட என் எழுத்து மேலானது என்றும் சொல்வார் பெர்னாட் ஷா. பல ஷேக்ஸ்பியர் காதலர்கள் பெர்னாட் ஷாவை அசிங்கப்படுத்த ஒரு விழாவுக்கு அழைத்தார்கள். அப்பொழுது அந்த விழா மேடையில் பெர்னாட் ஷா பல வரிகளை சீரியஸான முகத்தோடு சொல்ல யாருமே கைத்தட்டவில்லை. அந்த வரிகளை சொல்லி முடித்த பெர்னாட் ஷா, இதுவரை நான் பேசியவை ஷேக்ஸ்பியரின் வசனங்கள் என்று சொல்லிவிட்டு கம்பீரமாக இறங்கினார். என்னுடைய புத்தகங்களை பாடமாக வைத்து பிள்ளைகளை சாகடிக்காதீர்கள். அப்புறம் ஷேக்ஸ்பியர் போல என்னையும் அவர்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று கூறிய ஒரு உன்னதமான நல்ல மனிதர் பெர்னாட் ஷா என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெர்னாட் ஷாவின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.